ஒரு கைப்பிடி கடலைப்பருப்பு போட்டு காஞ்ச மிளகாய் பூண்டு போட்டு நல்லா ப்ரௌனாக வறுத்துக்கிறேன். எங்கள் வீட்டில் போய் கருவேப்பிலை மரத்தில் வந்து கருவேப்பிலை எடுத்து வறுத்துக்கிறேன். ஒரு பிடி கருவேப்பிலை, ஒரு கை தனியா, சின்ன வெங்காயம் போட்டுக்கிறேன். பெரிய வெங்காயம் 2, சின்ன வெங்காயம் ஒரு 10 போட்டு நல்லா வதக்கிறேன். நல்லா ப்ரௌனாக வதங்கிட்ட பிறகு புதினா ஒரு கைப்பிடி சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலை புதினா ரெண்டுமே எங்கள் வீட்டில் இருந்து கரைச்சி வச்சு தான் சேர்க்குறேன். ஆரோக்கியமாக இருக்கணும் சொல்லிட்டு எங்கள் வீட்டிலேயே வளர்க்குறேன். ஸோ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதங்கிட்டு பிறகு தக்காளி 2 தக்காளி நல்லா பெரிய பெரிய நாட்டு தக்காளி போட்டு வதக்கிக்கிறேன். நல்லா வதங்கிறதுக்கு ஒரு 10 நிமிஷம் நல்லா வதங்க வைக்கணும். ஒரு கைப்பிடி உப்பு போட்டு நான் கல்லுப்பு தான் போடுவேன். கல்லுப்பு போட்டு நல்லா கரையை வரை நல்லா வதக்கிட்டு பேன் கப்பில் எடுத்து ஆற வச்சிடணும். மிக்ஸி ஜாரில் வந்து போட்டுன்னு நல்லா கிரைண்ட் பண்ணணும். இது நல்லா கார சட்னிக்கு எப்படி பதம் வரணும் அதை வந்து நல்லா அரைச்சிட்ட பிறகு தாளித்து சன்னாவை வந்து ஆட் பண்ணிடணும். கிரைண்ட் பண்ணி நல்லா அரைச்சி தண்ணி கொஞ்சோண்டு மிக்ஸ் பண்ணி அதையும் வந்து அரைச்சி எழுதி ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம சன்னா மசாலா தாளிப்பு ரெடி பண்ணோம்னா ஒரு கடாயில் எண்ணெய் கொஞ்சோண்டு ஊற்றி கடுகு போட்டு அவிச்சு வச்ச சன்னா மசாலா வந்து ஃபஸ்ட்டு கார சட்னி வச்சுட்டு அவிச்சு வச்ச சன்னாவை வந்து அந்த பருப்பை வந்து நல்லா கொய்ய ஆயில் கொட்டி இறக்கி அதை மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம கார சட்னி வந்து ரெடி ஆகிடுச்சு. வாங்க சாப்பிட்லாம்.